தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 19வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா, அடி அந்தமிலா அயில்வேல் அரசே, மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம். அடியந்தமிலா, முதலும் முடிவும் இல்லாத அயில்வேல் அரசே, கூறிய வேற்படையை ஏந்தும் அரசே, மிடி என்ற ஒரு பாவி, வறுமை என்ற ஒரு பாவி வெளிப்படினே தோன்றினால், வடிவும் உடல் அழகும் தனமும் செல்வமும் மனமும் நல்ல மனமும் குடியும் பிறந்த குடியின் பெருமையும் குணமும் நற்குணமும் குலமும் பிறந்த குலத்தின் பெருமையும் குடி போகியவா, விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு போய்விட்டன என்பதாக பொருள் அமைந்துள்ளது. முதலும் முடிவும் இல்லாத கூறிய வேலை ஏந்திய தலைவரே, வறுமை என்ற ஒரு பாவி தோன்றுமானால், உடல் அழகும் செல்வமும் நல்ல மனமும் நற்குணமும் குடிப்பிறப்பின் உயர்வும் குலப்பெருமையும் அடியோடு விட்டு வேறு இடத்திற்கு குடிபோய்விடும் என்பதாக இப்பாடலின் சுருக்கமான பொருள் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலின் விரிவான பொருள் குறித்து சிந்திப்போம். முதலில் வரும் சொற்றொடர் அடியந்தமிலா அயில்வேல் அரசே என்பதாகும். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று மணிவாசகப் பெருமான் தமது திருவம்பாவை முதற் பாடலில் இறைவனை போற்றுகிறார். அயில் என்றால் கூர்மை என்ற பொருளாகும். ஞானம் கூர்மையானது, கூர்த்த மெய்ஞானத்தால் என்பார் மணிவாசகப் பெருமான். எல்லா ஆன்மாக்களுக்கும் ஞானத்தை வழங்கும் பொருட்டு ஞான பண்டிதன் ஞானவேலை தாங்கியுள்ளான். அப்பரமனை மெய்யன்புடன் வழிபட்டோர் ஞானம் எய்தி அதனால் அனுபூதி பெறுவர். தொடரும் சொற்றொடர் மிடி என்றொரு பாவி என்பதாகும். வறுமை மனிதனை அடியோடு அழிக்கும் இயல்புடையது, அதனால் அவனை பாவி என்றார். இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்று திருவள்ளுவர் தமது திருக்குறளில் கூறுகிறார். தொடரும் சொற்றொடர் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா என்பதாகும். அழகு செல்வம் நன்மனம் நற்குணம் குடியின் உயர்வு குலப்பெருமை என்று 6 நலன்களையும் வறுமை அழித்துவிடும். வறுமை போல இன்னாது வறுமையன்றி வேறில்லை, மறுவின் மொழிகள் சோர்வுபடும், வாய்ந்த குடிநற் செயல் மொழிகள் இறுதிப்படும், மற்றிர பாதி எல்லா துயரும் உடனாகும் என்று விநாயக புராணம் அழகாய் கூறுகிறது. தரித்திர மிக்க வனப்பினை ஒடுக்கி சரீரத்தை உலர்த்தர வாட்டும், தரித்திர தலைவர் தலைவியர்க்கிடையே தடுப்பரும் கலாம் பல விளைக்கும், தரித்திரம் அளவா சோம்பலை எழுப்பும், சாற்றரும் உலோபத்தை மிகுக்கும், தரித்திரம் மிக்க பொய்மை பேராசை தரும், இதில் கொடியது ஒன்று இல்லையே என்று குச்சேல உபாக்கியானம் கூறுகிறது. இதனை நன்கு ஆராய்ந்த ஔவையார் கொடிது கொடிது வறுமை கொடிது என்றார். அருணகிரிநாதர் பழனி திருப்புகழில் முருகா, பாழ்த்த வினையின் காரணமாக சிறியேனுக்கு மறுபிறப்பு வருமாயின் சிறிது மிடியும் அணுகாதே அருள் என்கின்றார். நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெளியும் நீள்புழுவாயினேற்கு இறங்கி அருள்வாயே என்று திருப்புகழில் பாடுகிறார்.
இல்லானை இல்லாளும் மதியாள் என்றால் மற்றவர் மதிப்பது யாங்ஙனம். முற்பிறவியில் அறம் செய்யாது தீவினை புரிந்தோனை வறுமை பேய் பிடித்து அல்லல் படுத்தும். அனுபூதி பெற்று அருட்செல்வம் இல்லாதவரிடம் உயிரில் ஒளியும் ஞானச் செல்வமும் நன்மனமும் அருட்பண்பும் அடிமைத் திறமும் அடியார் கூட்டமும் விலகி ஓடும் என்ற குறிப்பை அடிகளார் இங்கே உய்த்து உணர வைக்கிறார். வறுமையால் மேலே கூறிய ஆறும் விலகுவது போல் அருட்செல்வம் இல்லாதவரிடம் இவை நீங்கும் என்பதும் இங்கு பொருளாக உள்ளது. ஆதலால் ஒவ்வொருவரும் அருட்செல்வத்தை பெறுதல் வேண்டும் என்பதே இப்பாடலின் உபதேசமாகும். அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகும் இல்லாகி அங்கு என்று ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் கூறுகிறார். வேலாயுதக் கடவுளே, வறுமை வந்தால் அழகு முதலியன அகல்வது போல் அருள் இல்லாதவர்க்கு உயிர் ஒளி முதலியன அகலும். ஆதலால் அருட்செல்வத்தை எங்களுக்கு அளித்து அருள்க என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும். நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 20வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 19வது பாடலையும் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.